1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 22, 23. பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனமான மனிதர்களை தேவனுக்கு லாபமாக்கி கொள்ளும்படி பலவீனருக்கு பலவீனனை போல் ஆனேன். எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். காரணம் என்ன? சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளி ஆகும்படிக்கு அதன் நிமித்தமே இப்படி செய்கிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே நாம் வாசித்த இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன என்று சொன்னால், அப்போஸ்தலன் ஆகிய பவுல் எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் தேவன் என்ன பண்றாரு? செயல்படுகிறார். தேவன் அப்படி அவர் செயல்படும் போது அவரோடு கூட சேர்ந்து ஒரு கிறிஸ்தவனும் அல்லது தேவனுடைய பிள்ளையும் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அது கடைசி மூச்சு வரைக்கும் நான் செய்ய வேண்டிய ஒரு கடமை. ரெஸ்பான்ஸ் டு த காஸ்பல். அதங்காலத்தை குறித்த நித்தியத்தை குறித்த எனக்கு ஒரு நிச்சயமும் இருக்கிறது. இப்ப சுவிசேஷம் எனக்குள்ளாக செய்த மாற்றம். இப்ப மறு உத்தரவாக, அதாவது ரெஸ்பான்ஸ், இதற்கு பிரதிபலனாக என்னுடைய வாழ்நாளை சுவிசேஷத்திற்காக அர்ப்பணிப்பது. அதை தான் நீங்க சொல்றாரு. அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது என்ன ஆகும் என்று சொன்னால், தேவன் மனிதர்களை ரட்சிக்கின்ற, காப்பாற்றுகின்ற, மனிதர்களை விடுதலையாக்குகின்ற, பாவத்தின் பிடியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, உலகத்தின் பிடியிலிருந்து, சிற்றின்பங்களின் பிடியிலிருந்து, எல்லா விதமான அவலட்சணத்தின் பிடியிலிருந்தும் மனிதர்களை விடுவிக்கின்ற ஒரு செயலிலே யார் ஈடுபட்டிருக்கிறார்? ஆண்டவர் ஈடுபட்டிருக்கிறார். அவரோடு கூட சேர்ந்து சுவிசேஷத்தினால் விடுதலையாக்கப்பட்ட நானும், சுவிசேஷத்தினால் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறின நானும் அவரோடு இணைந்து செயல்படுவேன் என்று சொன்னால் நான் சுவிசேஷத்திற்கு உடன் பங்காளியாக மாறுகிறேன். அப்ப நம்ம அதை தான் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். சுவிசேஷத்திற்கு உடன் ஏதோ ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவருடைய ஜீவனுக்கு நான் பங்குள்ளவனாய் மாறினேன், அது மாத்திரமல்ல, ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டதினாலே நல்ல சுவாபங்களை உடையவனாய் மாறினேன், தேவனுடைய சுவாபங்களை உடையவனாய் மாறினேன், அது மாத்திரமல்ல, என் மேல் விழுந்த கடமை என்ன? நான் ரட்சிக்கப்பட்டதினால், எதினால் நான் ரட்சிக்கப்பட்டேனோ, எதினால் நான் விடுவிக்கப்பட்டேனோ அதை இன்னொருத்தருக்கு கொடுக்கும்படிக்கு நான் உத்தரவாதம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையினாலே அதையே என் வாழ்க்கையின் லட்சியமாக மாற்றினேன். நீங்க இந்த பூமியில இருக்கிற வியாபாரிகள் அல்லது இந்த பூமியிலே பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க மனிதர்களை ஆதாயமாக்கி கொள்வார்கள், தங்களுக்கு மனிதர்களை லாபமாக மாற்றிக்கொள்வார்கள். அப்படி வாழலாம் ஒரு மனிதன், தேவனை அறியாத ஒரு மனிதன் அப்படி என்ன பண்ணலாம்? வாழலாம். அல்லது என்னுடைய நட்பை நான் யாரோடு நட்பு கொள்கிறேனோ அல்லது எந்த மனிதர்கள் என்னோடு நட்பு கொள்கிறார்களோ இதை ரெண்டையுமே என்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக, என்னுடைய வாழ்க்கையின் மேம்பாட்டுக்காக அவர்களை என்ன பண்றது? ஆதாயமாக மாற்றிக்கொள்வது. அல்லது என்னுடைய குடும்ப பின்னணியத்தை அல்லது நான் பெற்றிருக்கிற கல்வியை, அறிவை, ஞானத்தை அல்லது வளத்தை, செல்வத்தை, நேரத்தை, இளமையை எல்லாவற்றையும் பயன்படுத்தி என்னுடைய வாழ்க்கையை எப்படி ஆதாயமாக மாற்றிக்கொள்வது, அல்லது பிற மனிதர்களை பயன்படுத்தி எப்படி என்னுடைய வாழ்க்கையை கட்டிக்கொள்வது, இதெல்லாம் தேவனை அறியாத மனிதனுடைய கண்ணோட்டமாயிருக்கும். ஆனால் தேவனை அறிந்தவன், இயேசு கிறிஸ்துவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டவன், மறுமை நிச்சயத்தோடு வாழ்கிறவன், மனிதர்களை தேவனுக்கு ஆதாயமாக, தேவனை அறியாத ஒரு மனிதனுக்கு சுவிசேஷம் சொல்லப்படும் பொழுது அந்த பாவியான மனிதன் மனம் திரும்புவான் என்று சொன்னால்
பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பரலோகத்தில் என்ன உண்டாகதான்? மிகுந்த சந்தோஷம். பாவியாயிருக்கின்ற ஒரு மனிதன் அவன் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது பரலோகத்துல என்ன உண்டாகும்? மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அதே போல் தேவனுக்கு அவன் பிள்ளையாக மாறுகிறான். தேவனுக்கு அவன் பிள்ளையாக மாறுகிறான். இப்பொழுது என்னன்னா, தேவனுக்கு ஆதாயம் உண்டாகும்படி, தேவனுக்கு இடத்திலே மனிதர்களை கொண்டு போய் சேர்க்கும்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன் என்று சொன்னால் அதுதான் சுவிசேஷத்திற்கு உடன் பங்காளியாகிற விதத்திலே வாழ்வது. சுவிசேஷத்திற்கு உடன் பங்காளியாகிற விதத்திலே வாழ்வது. யாரையா இப்படி வாழ முடியும் அப்படின்னா, இந்த சுவிசேஷத்தினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். யாரோ ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை கலப்பில்லாமல் உத்தமமாய் வாழ்ந்து எனக்கு சொன்னதினாலே நான் என்ன பண்ணலாம்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். அப்ப இன் ரெஸ்பான்ஸ், மாறுதரமாக, பிரதி உத்தரமாக தேவனுக்கு இடத்துல என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நானும் வார்த்தை சொல்லுகிறபடியே இந்த சுவிசேஷத்திற்கு ஏற்ற விதமாய் வாழ்ந்து இந்த சுவிசேஷத்தை என்ன பண்ண போகிறேன்? நான் பெற்றுக்கொண்ட நற்செய்தி என்ன பண்ண போறேன்? இன்னொருவருக்கு சொல்ல போகிறேன். இதையே என் வாழ்க்கையின் லட்சியமாக என்ன பண்ண போறேன்? மாற்றிக்கொள்ள போகிறேன். அப்பொழுது என்னுடைய வேலை, நீர் எனக்கு தந்த செல்வம், நீர் எனக்கு தந்த நேரம், நீர் எனக்கு தந்த புத்தி, ஞானம், வாய்ப்பு, வசதிகள், இது எல்லாவற்றையும் நான் மனிதர்களை ஆதாயமாக்கி கொள்ளும்படி என்ன பண்ண போறேன்? பயன்படுத்த போகிறேன். யாருக்கு ஆதாயமாக்கி கொள்வதற்கு? தேவனுக்கென்று ஆதாயமாக்கி கொள்வதற்காக நான் என்ன பண்ண போறேன்? வாழ போகிறேன். எதற்காக நான் தேவனுக்கு ஆதாயமாக்கி கொள்கிறேன் அப்படின்னா, சுவிசேஷத்திற்கு நான் உடன் பங்காளியாக இருக்கிறேன். சுவிசேஷத்திற்கு நான் உடன் பங்காளியாக இருக்கிறேன். மனிதர்களை ரட்சிக்கின்ற வேளையில் தேவன் தொடர்ச்சியாக இரவும் பகலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதே நோக்கத்தோடு நான் வாழ்வேன் என்று சொன்னால், நானும் இந்த சுவிசேஷத்தோடு என்னை இணைத்துக் கொண்டேன் என்று சொன்னால், இந்த சுவிசேஷத்திற்கு உடன் பங்காளியாக என்ன பண்றேன்? மாறுகிறேன். இது ஒரு கிறிஸ்தவன் அடைய வேண்டிய இரண்டாவது பங்கு. வசனம் சொல்கிறது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரம். ஆமே, அதுதான் போன வாரத்துல சொன்னேன். நான் பிள்ளை அப்படிங்கிற அந்தஸ்துக்கு வருவேன் என்று சொன்னால், நான் கண்டிப்பாக என் தகப்பனுடைய சுதந்திரத்தில் பங்கடைய வேண்டும். நியாயமாக நான் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை என்ன பண்ண வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் என்னுடைய புத்திர சுவிகாரம், அதாவது நான் கடவுளுடைய பிள்ளையாய் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அது அடையாளமாக மாறுகிறது. நானே அதை ஊர்ஜிதம் பண்ணிக்கொள்வேன். நானே என்ன பண்ணுவேன்? அதை ஊர்ஜிதம் பண்ணிக்கொள்கிறேன். நானே தைரியமாக என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து நானே தைரியம் உள்ளவனாக, நிச்சயம் உள்ளவனாக இருக்க முடியும். எப்போ? நான் சுவிசேஷத்திற்கு பங்காளி. என் தேவன் ரட்சிக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவரோடு கூட என்னுடைய வாழ்க்கையையும் நான் இணைத்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாகவே நான் தேவனுடைய விருப்பத்தில் தான் வாழ்கிறேன். நிறைய பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா, சொத்து மட்டும் வேணும், தகப்பனுடைய பொறுப்பு வேண்டாம், தகப்பனுடைய லட்சியம் அதில் நான் என்ன பண்ண மாட்டேன்? பங்கடைய மாட்டேன். தகப்பனுடைய குறிக்கோள் அதில் என்ன பண்ண மாட்டேன்? பங்கடைய மாட்டேன். தகப்பன்ட்டு என்ன வேணும்? சொத்து மட்டும் வேணும், தகப்பனுடைய செல்வம் வேணும், தகப்பனுடைய வசதி வேணும், தகப்பன் சம்பாதித்து வைத்த மெட்டீரியல்ஸ் எனக்கு வேணும். ஆனால் தகப்பனுடைய லட்சியத்தில் என்ன பண்ண மாட்டேன்? பங்கடைய மாட்டேன். என்ன நினைத்து அவர் வாழ்ந்தார் அதை தொடர மாட்டேன். என் தகப்பன் இந்த உலகத்திலே என்ன நினைத்து, என்ன லட்சியத்தோடு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து எதற்காக வாழ்ந்தார், அவர் போன பிற்பாடும் அதை தொடர போகிறேன். அதை என்ன பண்ண போறேன்? தொடர போகிறேன். அப்படி வாழ்வேன் என்று சொன்னால் கண்டிப்பாகவே நான் என்ன பண்றேன்? என் தகப்பனுடைய லட்சியத்தில் என்ன பண்றேன்? பங்கடைகிறேன். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இருதயத்தின் இயக்கம் என்னன்னா, எல்லாரும் சத்தியத்தை அறிய வேண்டும் என்று சொல்லி, எல்லாரும் சுவிசேஷத்தை கேள்விப்பட வேண்டும் என்று சொல்லி, எல்லாரும் இந்த ஜீவன் தருகிற இந்த வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் சத்தியத்தை அறியவும், சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளவும், ரட்சிக்கப்படவும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். அப்ப அந்த லட்சியத்திலே, அந்த விருப்பத்திலே நான் என்ன பண்ணணும்?
பங்கு பெறணும். அந்த லட்சியத்திலும் அந்த விருப்பத்திலும் என்ன பண்ணணும்? பங்கு பெறணும். ஆண்டவர் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்து பரத்திற்கு போனார். ஆனால் அவர் போன பிற்பாடு அந்த வேலையை அப்போஸ்தலர்களிடத்துல கொடுத்து விட்டு போனார். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகங்கள்ல நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் அவர்களோடு கூட இருந்து கிரியை செய்தார், அதாவது செயல்பட்டார். அப்போஸ்தலர்கள் கூட இருந்து அவர் செத்து அதோட முடிஞ்சிடல. 2000 வருடமாக இந்த கிறிஸ்தவம் தொடர்ந்து உலகமெங்கிலும் பரவுச்சுன்னா என்ன காரணம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பிற்பாடும் அவர் எந்த மனிதன் சுவிசேஷத்திற்கு பங்காளியாக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறானோ அந்த மனிதர்கள் மூலமாக செயல்படுகிறார். கடந்த நாட்களில் வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தது அப்படிங்கிற அந்த சொற்றொடர் பைபிளில் நிறைய இடங்கள்ல வரும். கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தது. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அப்படின்னா அது வேற. கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் இந்த பூமியிலே எதை செய்ய விரும்புகிறாரோ, தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்விலே, மக்களுடைய வாழ்விலே, ஜனங்களுடைய வாழ்விலே எதை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் திட்டம் பண்ணி இருக்கிறாரோ, ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து தேவனுடைய நோக்கமே என்னுடைய நோக்கம், தேவனுடைய லட்சியமே என்னுடைய லட்சியம், தேவனுடைய திட்டமே என்னுடைய வாழ்க்கையின் பாக்கியம், அதை செயல்படுத்த போகிறேன் அப்படின்னு எந்த மனிதன், அவன் எவ்வளவு தாழ்வான நிலையில் இருந்தாலும் சரி, அவன் எத்தனை அற்பமான மனிதனாக எண்ணப்பட்டாலும் சரி, எத்தனை தனிமையான சூழல் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கரம் அவனோடு இருக்கும். காரணம் என்னன்னா, இவர் எதை செய்கிறாரோ, எதை செய்ய போகிறாரோ அதை செய்வதற்கு ஒருத்தன் எப்படி இருக்கிறான்? ஆயத்தமா இருக்கான். அதை செய்யறதுக்கு ஒருத்தன் ரெடியா இருக்கிறான். இப்ப அந்த கரம் யாரோட ஜாயின் ஆகிக்கும்? இப்ப அவனை கொண்டு அவன் மூலமாக கர்த்தர் என்ன பண்றார்? காரியங்களை செய்ய போகிறார். நான் இந்த வேத வாசகங்களை வாசிக்கும் பொழுது இத்தனை உலகத்துல இத்தனை பேர் இருக்கிறாங்களே, பர்டிகுலரா கர்த்தருடைய கரம் நெகேமியாவோடு கூட இருந்தது. இஸ்ரவேல்ல இத்தனை பேர் இருக்காங்களே, ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறாங்களே, ஆனால் கர்த்தருடைய கரம் ஏன் யாரோட ஜாயின் பண்ணணும்? நெகேமியாவோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, எவ்வளவோ ஞானம் இருந்தாலும் சிலர் தங்களுக்காக வாழலாம், தங்களுடைய திட்டங்களுக்காக வாழலாம், எவ்வளவோ அறிவு இருந்தாலும், எவ்வளவோ நேரம் இருந்தாலும், எவ்வளவோ செல்வம் இருந்தாலும், எவ்வளவோ வசதிகள் இருந்தாலும் என்ன பண்ணலாம்? தங்களுடைய திட்டங்களுக்காக, தங்களுடைய யோசனைகளுக்காக, லட்சியங்களுக்காக, தங்களுடைய திருப்திக்காக என்ன பண்ணலாம்? வாழலாம். ஆனா நெகேமியா ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருந்தார். நெகேமியா பார்த்தாரு, இவன் என்னுடைய வேலையை என்ன பண்ணுவான்? செய்ய போறான். நான் என்ன நினைக்கிறேனோ அதை இஸ்ரவேல்ல என்ன பண்ண போறான்? செய்ய போறான். இப்ப கடவுளுடைய கரம் யாரோடு போய் ஜாயிண்ட் ஆயிடுச்சு? கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் அவனோட ஏன் ஜாயின் பண்ணிட்டாருன்னா, அவனை வச்சு என்ன பண்ண போறாரு? செயல்பட. யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு கூட இருந்தது. அப்படின்னு என்னன்னா, இவனை கொண்டுதான் கர்த்தர் என்ன பண்ண போறாரு? காரியங்களை என்ன பண்ண போறாரு? செய்ய போறாரு. அப்போ தேவன் இதுவரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மனிதர்களை ரட்சிக்கும்படி, சாபத்திலிருந்து மனிதர்களை ஆசீர்வாதத்திற்கு கொண்டு வரும்படி, மரணத்திலிருந்து ஜனங்களை ஜீவனுக்கு கொண்டு வரும்படி, இருளிலிருந்து ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படி தேவன் தொடர்ந்து செயலாற்றி கொண்டே இருக்கிறார். அந்த செயலிலே நான் கடவுளுடைய பிள்ளை, என் தகப்பனுடைய வேலையிலே எனக்கு என்ன உண்டு? பங்கு உண்டு. அவருடைய சித்தமே என்னுடைய பாக்கியம் என்று சொல்லி இந்த சுவிசேஷத்திற்கு உடன் பங்காளியாகும்படி தன்னை அர்ப்பணித்த மனிதனுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கும் என்று சொன்னால், மனிதர்களை அவன் ஆதாயமாக்கிக் கொள்வான். மனிதர்களை அவன் என்ன பண்ணுவான்? ஆதாயமா, தனக்கு அல்ல. யாருக்கு ஆதாயமாக்கிக்குவான்? தனக்கு அல்ல, யாருக்கு ஆதாயமாக்கிக்குவான்? அதை தான் வாசிக்கிறோம். தேவனுக்கு ஆதாயமாக மாற்றிக்கொள்வது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9வது அதிகாரம், அதிலேயே 16, 17.
சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு, மறுபடியும் வாசிக்கிறேன், சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஜான் வெஸ்லி அப்படிங்கிற ஊழியக்காரர் சொல்லும்போது சொல்றாரு, பற்றாத நெருப்பு அணைந்துவிடும், பற்றாத நெருப்பு அணைந்துவிடும். இப்ப இந்த இடத்துல ஒரு தீ எரியுதுன்னா அது அடுத்தடுத்து பக்கத்திலே பற்றினால்தான் தொடர்ந்து அது என்ன பண்ணும், எரியும். அது பக்கத்தில் பற்றாமல் போனதுன்னு சொன்னா அதை என்ன பண்ணிடும், அணைந்து விடும். இதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு, எந்த கிறிஸ்தவன் சுவிசேஷத்தினால் பயனடைந்த, சுவிசேஷத்தினால் ரட்சிக்கப்பட்ட, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட, மறுபிறப்பு அடைந்த, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட, தனக்குள்ளாக குற்ற மனசாட்சி நீங்கின, ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கிறோம் என்று சொல்லி மறுமையை குறித்து நிச்சயமுடையவனாய் இருக்கிற, அப்படி சுவிசேஷத்தினால் விடுதலையாக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் மறுபடியும் சுவிசேஷத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன உண்டு, அங்கே பெரிய சிக்கல் உண்டு. பற்றாத நெருப்பு என்ன பண்ணி போவோம், அணைஞ்சு போயிடும். பற்றாத நெருப்பு அதை தான் சொல்றாரு, நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ. எந்த திருச்சபை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லையோ அந்த திருச்சபை அதுக்கு என்னதுங்க, பரிதாபத்திற்குரிய நிலையிலே இருக்கிறது. எந்த கிறிஸ்தவன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லையோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையும் பரிதாபத்திற்குரியதாகவே இருக்கும். அந்த மனிதனுடைய வாழ்க்கை என்னவா இருக்கும், பரிதாபத்திற்குரியதாகவே இருக்கும். அப்ப பெரும்பாலான நபர்கள், பெரும்பாலான சபைக்கு செல்லுகிற மனிதர்கள் சுவிசேஷ பணியில் நாட்டம் இல்லாதவர்களாய், சுவிசேஷ பணியில் தங்களை இணைத்து கொள்ளாதவர்களாய், சுவிசேஷ பணியில் ஈடுபடாதவர்களாய் இருந்தாலும் கூட அவர்கள் எவ்விதமான சலனமும் இன்றி அவர்கள் வாழ்க்கையில பெரிய பாதிப்பின்றி வாழ்கிறார்களே அப்படின்னு நீங்கள் மனதிலே நினைப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பார்க்கிற இந்த கிறிஸ்தவம் சுவிசேஷத்தினால் பயனடைந்த கிறிஸ்தவம் அல்ல. யூடியூப் மூலியமாக என்னை கேட்கிறவர்களுக்கும் அதை தான் சொல்றேன். இது நீங்களும் நானும் பார்க்கின்ற கிறிஸ்தவம் சுவிசேஷத்தினால் பயனடைந்த கிறிஸ்தவம் அல்ல. போன வாரம் நான் வாசிச்சோம் இல்லையா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பயனடைந்தவர்கள் அநேகர், ஆனால் இயேசு கிறிஸ்துவில் பங்கடைந்தவர்கள் சிலரே. இயேசு கிறிஸ்துவில் பங்கடைந்தவர்கள் சிலரே. என்ன சொல்றாரு 16, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது போனால் எனக்கு ஐயோ, என் மேல் விழுந்த வாழ்நாள் கடமை. வாழ்நாள் கடமை, வாழ்நாள் கடமை என்று சொன்னால் அது கட்டாயத்தின் பேர் அல்ல. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ரெஸ்பான்ஸ் டு த காஸ்பல், அதாவது நான் பெற்றுக்கொண்ட நன்மைக்காக என்ன பண்றேன், ஒரு மாறுதரம் செய்கிறேன், ஒரு ரெஸ்பான்ஸ். 17, நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. ஒரு கிறிஸ்தவன் சுவிசேஷத்தை உற்சாகமாக போய் ஜனங்களிடத்துல சொல்லி, அயலகத்தார் வீட்டில் சொல்லி, வேலை பார்க்கிற இடத்துல சொல்லி, அவங்களுக்கு ஒரு கைப்பிரதி கொடுத்தோ, பேச முடியாட்டியாலும் ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்தோ, அல்லது தன்னிடத்திலே வருகிற மனிதர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லியோ அப்படி செஞ்சானா, அப்படி உற்சாகமா சுவிசேஷ பணியில ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய நிச்சயம் உண்டாகும். ஆண்டவருடைய நோக்கத்திலே தன்னை இணைத்து கொள்ளாத ஒரு மனிதன் அவன் உயிரோடு இருக்கிறான், அவன் வாழவில்லை அப்படிங்கிறது தான் பிரசங்கியின் புஸ்தகம் சொல்லுகிற உண்மை. சலிப்பு இருக்கும். ஆண்டவரோடு, ஆண்டவருடைய நோக்கத்தோடு, ஆண்டவருடைய லட்சியத்தோடு இணைத்து கொள்ளாத ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் அர்த்தத்தை என்ன பண்ண முடியாது, பெற முடியாது. எல்லாம் இருந்தாலும் ஒரு பெரிய சலிப்பு இருக்கும். அந்த சலிப்பை ஜபத்தின் மூலமாக போக்கிக் கொள்ள முடியாது. கூடுகைகளுக்கு செல்றதுனால போக்கிக் கொள்ள, வாழ்க்கையில ஒரு வெற்றிடம் இருக்கும். வாழ்க்கையில ஒரு வெற்றிடம் இருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிற வரைக்கும் இருப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. படித்து முடிக்கிற வரைக்கும், வேலை கிடைக்கிற வரைக்கும் அதை ஒரு லட்சியமாக வாழ்வாங்க. வேலை கிடைச்சதுக்கப்புறம் அடுத்து 30 வருஷம் அவங்க வாழ்க்கையில் எந்த மோட்டிவேஷன் இருக்காது.
அவங்க என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையில சுவாரஸ்யத்தை கூட்ட பல காரியங்களும் செய்வாங்க. ஆனால் தேவனுடைய லட்சியத்திலே தன்னை இணைத்துக் கொள்ளாத மனிதன் தன் வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை என்ன பண்ண முடியாது, கண்டுகொள்ள முடியாது. நான் உற்சாகமாய் எப்படி செய்தால் எனக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்ரானத்துவ உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. யார் யாருக்கெல்லாம் சுவிசேஷம் விளங்குதோ, யார் யாருக்கெல்லாம் சுவிசேஷத்தினால் பயனடைந்தார்களோ அவர்கள் சுவிசேஷத்தை சொல்லும்படிக்கு அந்த உத்தியோகம் அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படிங்க நீங்க பைபிளை எடுத்துட்டு பேசுறீங்க, உங்களுக்கு யார் இந்த வேலையை கொடுத்தா அப்படின்னா, நான் தைரியமாய் சொல்லுவேன், இந்த சுவிசேஷம் எனக்கு விளங்கினது, இந்த சுவிசேஷத்தை என்னால் பிரசன்ட் பண்ண முடியும், இந்த சுவிசேஷம் எனக்குள் என்ன மாற்றங்களை உண்டு பண்ணினது என்று என்னால் சொல்ல முடியும். ஆக இந்த சுவிசேஷத்தை நீ விசுவாசித்தால் உனக்குள்ள என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆகையினாலே நான் தைரியமாய் சொல்லுவேன், இந்த உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ஹேண்ட் ஓவர் எங்கிருந்து வந்திருக்கு? 2000 ஆண்டுகளாக கடந்து இது என்னுடைய கையில வந்திருக்கு. என்னுடைய கையிலிருந்தும் இது அநேகருக்கு போக வேண்டும். இது ஒரு உத்தியோகம். என்ன சொல்றாரு? உற்சாகம் உள்ளவனா செஞ்சேன்னா, சந்தோஷமா செஞ்சேன்னா கண்டிப்பா அதுல என்ன உண்டு, பலன் உண்டு. சந்தோஷம் இல்லாமல் செஞ்சாலோ உனக்கு உத்தியோகம் கொடுக்கப்பட்டது. பல நேரங்களிலே இதை மகிழ்ச்சி உள்ளவனாய் ஆர்வம் உள்ளவனாய் சுவிசேஷ பணியை செய்கிறேன். சில சந்தர்ப்பங்கள்ல இதை வேலை நினைச்சாவது செய்யணும். இந்த வேலை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 24வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 20:24. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்பட மாட்டேன். என்னன்னா, என் வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனை வருதுங்க, சாவுக்கு எதுவான பிரச்சனை வருது, ஆனா உன்னை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். என் பிராணனையும் நான் என்ன பண்ண மாட்டேன், அருமையா எண்ண மாட்டேன். தேவனுடைய திட்டத்திலே தன்னை இணைத்து கொண்ட மனிதன் அவன் சொல்றான். அவன் தான் இப்படி சொல்ல முடியும், எதை பத்தியும் என்ன பண்ண மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். ஏன்னா என் உயிரை பெருசா என்ன பண்ண மாட்டேன், என்ன மாட்டேன். ஏன்னா இன்றைக்கு மரித்தாலும் நான் யாரோட இருப்பேன். அதனால இந்த உயிர், இந்த ஜீவனை குறித்து, இந்த ஜீவனோடு தொடர்புடைய எதையும் குறித்து என்ன பண்ண மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். ஆகிலும் அவைகள் ஒன்றை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். என் பிராணையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும். எந்த மனிதன் இதை சொல்ல முடியும்? என் ஓட்டத்தை அப்படின்னா என்னன்னா, இந்த விசுவாச வாழ்வு என்பது ஒரு துவக்கம் இருக்கிறதுல. ஒரு விசுவாசியை கூப்பிட்டு நீங்க எப்ப ரட்சிக்கப்பட்டீங்கன்னா சொல்ல தெரியணும் உங்களுக்கு. நீ ஜனங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, எப்ப சர்ச்சுக்கு போற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்க பின் பாயிண்டா சொல்றாங்க. எப்ப ஞானஸ்தானம் எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு டேட் இருக்கும், அதை என்ன பண்றாங்க சொல்றாங்க. எப்பங்க நீங்க ஆண்டவர்கிட்ட உங்க லைஃப்பை எப்பங்க ஒப்பு கொடுத்தீங்க, எப்போ கடவுள்கிட்ட உங்க வாழ்க்கையை எப்போ அர்ப்பணிச்சிங்க, ஆண்டவரே நீ உமக்காக தான் வாழ போறேன், ஏன் பிராணனத்தை என்ன அருமையா எண்ண மாட்டேன். இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஜனங்களுக்கு சொல்ல தெரியாது, பெரும்பாலானவர்களுக்கு சொல்ல தெரியாது. காரணம் என்னன்னா அந்த இடத்துக்கு அவங்க வரல, அந்த இடத்துக்கு அவங்க வரல. இப்போ விசுவாச வாழ்வு என்பது அதுக்கு ஒரு துவக்கம் இருக்கணும், அது ஒரு ஓட்டம். அது என்னதுங்க, அது மேரத்தான் ஓட்டம் மாதிரி அதுக்கு ஒரு துவக்கம் இருக்கணும். சொல்றாரு, என்னுடைய ஓட்டத்தை துவங்கினேன், அதை சந்தோஷமாய் முடிக்கவும். சந்தோஷமாய் எவ்வளவு அதிகாரப்பூர்வமாக, எவ்வளவு தெளிவோடு இதை சொல்றாரு பாருங்க. ஓட்டத்தை ஒரு நாள் என்ன பண்ணேன், தொடங்கினேன். பவுலுடைய ஓட்டம் எப்பொழுது தொடங்கினது? கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படி குதிரையில ஏறி என்ன பண்ணிட்டு இருக்காரு, போயிட்டு இருக்காரு. தமஸ்கு சாலையில போயிட்டு இருக்காரு. ஆண்டவர் ஒரு அற்புத விதமா என்ன பண்றாரு, சந்திக்கிறார், விழுகிறாரு, எந்திரிக்கிறாரு, சுவிசேஷத்தை கேள்விப்படுகிறார், ரட்சிக்கப்படுகிறார், ஞானஸ்தானம் பெறுகிறார். தாமதமின்றி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கிக்க தொடங்கினான். சொல்றாரு, என்னுடைய உனக்கு ஓட்டம் ஆரம்பிச்சு, ஓட்டம் அதை யார் முடிக்கணும், நான் தான் முடிக்கணும். இந்த ஓட்டத்தை என்ன பண்ணுவேன், எல்லாரும் முடிக்கிறாங்க, ஆனா பல கிறிஸ்தவர்கள் சந்தோஷத்தோட முடிக்கிறது இல்லை. பல கிறிஸ்தவர்கள் சந்தோஷத்தோட
முடிக்கிறது இல்லை. காரணம் அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, தங்களுக்காக வாழ்றதும் கடவுளுக்காக வாழ்றதும் என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டையும் சேர்த்து ஒன்றா நினச்சிட்டாங்க. ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க, ஒன்றா நினச்சிட்டாங்க. கவனிங்க, 63 வயது உடைய ஒரு நபர், ஒரு இளம் மிஷினரி ஆண்டவருடைய பணியை செய்யும்படி போறார், ரயில் ஏறி போறார். அவரை வழி அனுப்பும்படி 63 வயது உள்ள ஒரு நபர், உண்மையாமல் நடந்தது, ரிட்டையர்டு, ஆனால் கவர்மெண்ட் ஜாப்ல ரிட்டையர்ட் ஆகி வெல் செட்டில்டு, பிள்ளைங்கள்லாம் ஃபாரினில் இருக்காங்க, ஏராளமான பணம் செட்டில்மெண்ட்டாக வந்துச்சு, பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர், ரிட்டையர் ஆனாலும் பயங்கர அதிகாரம் தான் உண்டு, மனைவி உண்டு, எந்த நோய் நொடியும் இல்லை. 63 வயசில் போய் பொறியியல் கல்லூரி முடித்து விட்டு 23 வயது இளைஞனா ஆண்டவருடைய பணியை செய்கிறதுக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறான், போகிறான். அவன் கரத்தை பிடித்து கொண்டு ஓன்னு அழுகுறார் ரயில்வே ஸ்டேஷனில். அவன் என்ன நினச்சிக்கிட்டான், சரி நம்ம போகிறோம், நம்மளை வாழ்த்தி ஆசிரியத்து அதுக்காக நம்மளுக்கு ஜோமனி அழுகுறாரு. இப்போ ஏன் அங்கிள் நீங்கள் அழுகுறீன்னு கேட்டப்போ அவர் சொன்னது, அப்பா 23 வயசில் நீ இந்த வாழ்க்கையை யார்கிட்ட கொடுக்க போகிற, அடுத்தது 40 வருடங்கள் நீ சரியாக அவன் வாழ்க்கையை இன்வெஸ்ட் பண்ண போகிற. 63 வயசு ஆகும் பொழுது 23 + 40 63 வயசு, என் வயசு உனக்கு ஆகும் பொழுது என் வாழ்க்கையை யார்கிட்ட கொடுத்துருக்கேன், ஆண்டவர்கிட்ட கொடுத்தேன். திருப்தியாக இருக்கும், உனக்கு சந்தோஷமாக இருக்கும், வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது ரொம்ப உனக்கு எப்படி இருக்கும், திருப்தியாக இருக்கும். அந்த திருப்தி எனக்கு இல்லை. பல முறை ஊழியம் செய்யணும்னு நினச்சி இன்னும் என்ன செய்ய முடியல. வேலைக்கு போனதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் செய்யலாம்னு நினச்சேன், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தைங்க வந்துருச்சு, செய்ய முடியல. குழந்தைங்கள்லாம் பெருசானதுக்கப்புறம் செய்யலாம்னு பார்த்தேன், அப்பயும் என்ன பண்ணல, செய்ய முடியல. குழந்தைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் செய்யலாம்னு பார்த்தேன், அப்புறம் பேரம்பேத்திங்க வந்துருச்சு. நீங்கள வாழ்ந்தேன்னு என்ன பண்ணிட்டேன், முடிச்சிட்டேன். வாழ்ந்தேன், என் வாழ்க்கையை திரும்பி பார்ப்பேன் என்று சொன்னார். ஐயோ, என் வாழ்க்கையை எது மேலேயோ என்ன பண்ணிட்டேன், இன்வெஸ்ட் பண்ணிட்டேங்கிற ஒரு பெரிய அதிருப்தி தான் இருக்கு. அழுதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை. ஆனால் அவர் கிறிஸ்தவன் தான், அப்படி சொல்லிக்கிறார். அப்படி அதை வாசிக்கும் பொழுது, கேள்விப்படும் பொழுது நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒரு நாளும் அப்படி எனக்கு நடக்க கூடாது, நான் என்று மறிப்பேனோ, என் வாழ்க்கையை அப்படியே ரீவைண்ட் பண்ணி பின்னாடி போய் பார்த்தேன்னா, ஆண்டவரே என் வாழ்க்கையை உமக்கு என்ன பண்ணேன், அர்ப்பணித்தேன் அப்படிங்கிற திருப்தி தான் எனக்கு. என்ன சொல்றாரு, ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். கவலைப்படுறதுக்கு, கவலைகளை போக்குவதற்கு ஏராளமானதை பிரசங்கிக்கிறாங்க, நிறைய உளவியலையும் கூட சேர்த்து பிரசங்கிக்கிறாங்க. கவலை இல்லாமல் வாழணும்னா நீங்கள் தேவ திட்டத்தோட உங்களை என்ன பண்ணணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னால் அவருக்கு இருக்கிற பொறுப்பு எனக்கு வந்துருச்சு அப்படின்னா தான் நான் யாரு, ஆஹா நான் யாரோட பிள்ளை ஆகிட்டேன். அவருக்கு இருக்கிற லட்சியத்தையே என்னுடைய லட்சியமாக நான் என்ன பண்றேன், உணர்கிறேன். அதை அப்படிதான் நினைக்கிறேன். இப்போ என் லட்சியமே மாறிடுச்சு அப்படின்னா நான் யாருடைய பிள்ளையா ஆகிட்டேன், அவனுடைய பிள்ளையா ஆகிட்டேன். 1 தெசலோனிக்கரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்தில் மனம் திரும்பினதையும். அதாவது நம் மனம் என்ன சொல்றாரு, தெசலோனிக்கருக்கு பவுல் எழுதும் பொழுது நீங்க மனம் திரும்பினதற்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத எழுதுறாரு. மனம் திரும்புறதுக்கு நிறைய பேர்த்துக்கு என்னன்னு சொல்லுவாங்க, ஏன் மனம் திரும்பினீங்க, மனம் திரும்பி என்ன பண்ண போறீங்க, மனம் திரும்பி விசுவாசம் அடுத்த பரலோகம் போக போறேன், மனம் திரும்பி விசுவாசம் அடுத்த ஞானஸ்தானம் வாங்க போறேன், மனம் திரும்பி விசுவாசம் அடுத்த சபையில சேர போறேன், மனம் திரும்பி விசுவாசிக்கிறேன் அடுத்தது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ போறேன். அதெல்லாம் ரைட்டு. சொல்றாரு, ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்தில் மனம் திரும்பினதையும். அப்ப ஒரு மெய்யான தேவனிடத்திலே நாம் மனம் திரும்பி இருப்போம் என்று சொன்னால் அவருக்கு ஊழியம் செய்வதற்கும் என்ன பண்ணியிருப்போம், நம்மை நான் மனம் திரும்பினதுக்கு நோக்கமே என்னன்னா, என்னை முன்னாடியே பார்த்துட்டாரு, நீ எனக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு தான் எனக்கு மனம் திரும்புவது, நீ விசுவாசத்தையுமே தந்தது. நீ எதுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கப்பா, நீ எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்க, எந்தெந்த போலியான ஆன்மீகத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்க,
எதையோ லட்சியமாக வச்சு வாழ்ந்துட்டு இருக்க, எது மேலேயும் வாழ்க்கையை என்ன பண்ணிட்டு இருக்க, இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க. என் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற யூடியூப் மூலமாக கேட்டுட்டு இருக்கோம்னு சொல்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு ஆழமான நோக்கம் இருக்குது. என்னென்னா, நாம் ஏன் மனம் திரும்பினோம்? தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி. அப்போ நம்ம யோசித்து பார்ப்போம். சுவிசேஷத்திற்கு உடன் பங்காளியாக நான் மாறும் பொழுதுதான் தேவனிடத்திலிருந்து என்னுடைய 2வது பங்கை நான் பெறுகிறேன். ஒரே ஒரு வேத பகுதியை சொல்லுகிறேன், தேவைப்படுறவங்க அதை நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிக்கலாம். எந்தெந்த விதத்துலலாம் நான் ஆண்டவருக்கு உடன் பங்காளியாக மாற முடியும்னா, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 2 முதல் 5. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 2 முதல் 5. கொரிந்தியருக்கு நீங்கள் சுவிசேஷத்தின் உடன் பங்காளியாக இருக்கணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சில அசைன்மெண்ட்ஸ் தரார். சபையாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சுவிசேஷ பணியில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் தராரு. அவங்களுக்கு நிறைய காரியங்களை போதிக்கிறாரு. அது 2 கொரிந்தியர் 8 2 முதல் 5 இருக்குது. நம்ம ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனங்களை நாங்கள் விதித்திருக்கிறோம். இது 100 மடங்கு பலன் தர ஆண்டவரே, உண்மையுள்ள இருதயங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவிசேஷத்தின் உடன் பங்காளிகளாக அநேகர் மாறி உங்களுடைய ராஜ்யத்தை விஸ்தரிக்கும் நோக்கத்தோடு வாழ ஆண்டவரே, எனக்கும் எங்களுக்கும் உங்களுடைய வல்ல கிருபைகளை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.